கரூரில் 39 நபர்கள் உயிரிழந்த விவகாரத்தில் விசாரணை அதிகாரியான டிஎஸ்பி செல்வராஜ் தலைமையிலான போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டிருக்கின்றனர். கூட்ட நெரிசல் தொடர்பாக தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன், விவரங்கள் என்ன சொல்லலாம்? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டமானது நேற்று கரூரில் நடைபெற்றது. இந்த பிரச்சார பயணத்தின் போது கூட்ட நெரிசல் சிக்கி குழந்தைகள், ஆண்கள், பெண்கள் என இதுவரை 39 நபர்கள் உயிரிழந்த சம்பவம் தமிழகம் மட்டுமில்லாமல் இந்திய அளவில் அதிர்வலைகளையும் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. பிரதமர் மோடி, விஜய் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இதுவரை இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக கரூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவக்கியிருக்கிறார்கள். குறிப்பாக விசாரணை அதிகாரியாக கரூர் நகர டிஎஸ்பி செல்வராஜ் நியமிக்கப்பட்டு விசாரணையானது துவக்கப்பட்டிருக்கிறது. 5 தனிப்படைகளும் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த், தமிழக வெற்றி கழகத்தின் இணை பொதுச் செயலாளர் சிடி நிர்மல்குமார், கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்ளிட்ட 4 நபர்கள் மீது கரூர் போலீசார் 4 பேருக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் விசாரணை நடத்துவதற்காக டிஎஸ்பி செல்வராஜ் தலைமையில் 5 தனிப்படைகள் அமைத்து விசாரணைக்கு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.